காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணைகள் இழுபறியின்றி தொடர்வதற்காகவே நீதித்துறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தனிநபர்களுக்கான சலுகை அல்ல என்றும் நீதித்துறையை வலுப்படுத்தும் அமைப்பு முறையை மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையானால் தனது பதவி நீக்கமே ஆபத்து ஏற்பட்டாலும் நாட்டுக்காகவே அதை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக வாகனங்கள் நிறுத்த தடை. மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வாகனம் நிறுத்த தடை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகுதியில் வாகனங்களை முறையற்ற விதத்தில் நிறுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக போக்குவரத்து போலீசார் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுத்தனர். வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள், பொதுமக்கள் மற்றும் ஏனைய வாகன போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 67ஆக உயர்த்த கோரிக்கை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 67ஆக உயர்த்த அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்படுமாயின் ஏனைய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லை உயர்த்தப்பட வேண்டுமென கோரப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் அரை அரசு துறை ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 67ஆக உயர்த்த வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ட்ரம்ப் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து எழுந்துள்ள விமர்சனம். ட்ரம்ப் அரசின் கடுமையான நடவடிக்கை உறுதிமொழிகளுக்கு மத்தியில் அமெரிக்காவில் பாலியல் கடத்தல் தொடர்பான வழக்குகள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் கணிசமாக குறைந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. அனுபவமிக்க அதிகாரிகள் விலகல், குடிவரவு நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகள் திருப்பிவிடப்பட்டமை உள்ளிட்ட காரணங்களால் விசாரணைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தொழில் அழுத்தம் காரணமாக பணியை கைவிடும் அரச தாதியர். தொழில் அழுத்தம் காரணமாக அரச சேவையில் இணைந்துள்ள தாதியர் பணியை கைவிடும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச மருத்துவமனைகளில் நிலவும் கடுமையான பணி சுமையை தாங்க முடியாமல் இதுவரை சுமார் 4600 தாதியர் தமது சேவையை கைவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச தாதியர் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகூடிய வெப்ப அலை, பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட மொனராகலை மாவட்டங்களில் இன்று மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை 39 தொடக்கம் 45°C வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கடினமான வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்த்து போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் சுயமன்சியின் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள்